பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆண்டவருடைய கேள்வியை பாருங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். உலகம் இயேசுவை யாராக பார்க்கிறதோ, யார் என்று சொல்லுகிறதோ, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அவரை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுதான் கேள்வி. நீங்கள் அவரை யார் என்று சொல்லுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார், நீர் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும், ஒரு உண்மை தெரிய வேண்டும். அந்த உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்கிற உண்மை. அது உலகத்தில் சிலர் அன்றைய காலத்தில் அவரை யோவான் ஸ்நானன்னு சொன்னாங்க, சிலர் எலியானாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர்னு சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கப்பா, சொல்லுங்க. பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும். அவர் யார்? அவர் மனித வடிவிலே உலகத்திற்கு வந்த தெய்வம். அவர் தெய்வம், ஆனால் மனித வடிவிலே இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம். அந்த வல்லமை உள்ள தெய்வத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய், தெரிந்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும். சொல்ல வேணும், அவர் கிறிஸ்து. யார்? எங்களுக்கு தெரியும், அவர் தான் கிறிஸ்து. நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் தான் கிறிஸ்து. நன்றாக தெரியும், அவர் கிறிஸ்து என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளருங்கள். இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் தேவனால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட ஜீவனுள்ள கிறிஸ்து என்பதை மறவாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத நாமத்திற்கு மகிமை கனமும் துதியும் உண்டாவதாக. அந்த பரலோக தேவனுடைய நாமத்தை இந்த வேளையில் நான் உயர்த்தி சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன். வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் ஆண்டவர். சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து படைத்தவர் அவர்தான். எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறவரும் அவர்தான். இந்த உயர்ந்திருக்கிற உன்னதமான ஆண்டவருக்கு நன்றி. ஜெபம் இல்லாம, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உங்களை பற்றி மக்களுக்கு என்ன அறிவு இருக்கோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு உம்மை குறித்து ஒரு அறிவு இருக்கிறது. நீர் கிறிஸ்து என்கிற அறிவு இருக்கிறது. இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.